இப்போ வந்து அப்ராக்சிமேட்டா ஒருத்தருக்கு வந்து மந்த்லி எவ்வளவு ப்ராஃபிட் எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து இந்த பிராண்ட்ல வந்து கிடைக்கும்? இப்போ வந்து புதுசா ஒருத்தர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படின்னா, ஸோ அவருக்கு எந்த நாளைக்குமே இல்ல, ஜஸ்ட் ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ அவரை நீங்க வந்து எப்படி எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்க? எவ்வளோ உங்க சைட்ல இருந்து எந்த அளவுக்கு அவருக்கு சப்போர்ட் இருக்கும்? சார் வணக்கம். சார் வணக்கம் சார். உங்களுடைய வாடிவாசல் கருப்பட்டி பிரான்ச்சைசி பத்தி சொல்லுங்க. உங்க பிராண்டை பத்தி சொல்லுங்க. எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் அதை பத்தி சொல்லுங்க. சார் நம்ம பிராண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா வாடிவாசல் கருப்பட்டி. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லொகேஷன் ஆல் ஓவர் தமிழோட ஃபுல்லாக நம்ம வந்து பிராண்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ட்ரெடிஷனல் பேஸ் ஷாப் வித்தவுட் ஒயிட் சுகர்ல கருப்பட்டியை வச்சு பேஸான ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ், டீ அண்ட் காஃபிஸ், ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட் நம்ம பண்ணிருக்கோம். இப்போ மார்க்கெட்ல வந்து நிறைய கருப்பட்டி பிரான்ச்சைசி இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கும் நம்ம வாடிவாசல் கருப்பட்டிக்கு என்ன டிஃபரெண்ட்? சார் நம்ம பிராண்ட்ல வந்து எந்த வித ராயல்ட்டி கிடையாது, சேல்ஸ் வந்து ஷேரிங் கிடையாது, ஆனுவல் டெலிவரி சார்ஜஸ் கிடையாது. ஏன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ண போறீங்க, கம்ப்ளீட் லைஃப் டைம் பிசினஸ் ரன் பண்ணிக்கலாம். லைஃப் டைம் என்னோட சப்போர்ட் அண்ட் சர்வீஸ் இருக்கட்டும், ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட் சப்ளை செயினா இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே என் சைடு வந்து லைஃப் டைம் பண்ணி கொடுப்போம். சார் இப்போ வாடிவாசல் கருப்பட்டி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எத்தனை ஸ்டாஃப் வந்து தேவைப்படும்? சார் மினிமம் வந்து 3 பேர் தேவைப்படும் சார் நம்ம பிராண்டுக்கு. ஏன்னா கேஷ் ஹேண்டில் பண்ணுறது ஒருத்தருக்கும், தென் நம்ம மெனுஸ் ரெசிபிஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி சர்வ் பண்ணுறதுக்கு 2 பேர் தேவை. இப்போ இதோட வந்து ROI வந்து டைமிங் என்ன பீரியட்? சார் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அந்த லொகேஷன் தான். இப்போ நல்ல ஒரு பிரைம் லொகேஷன்ல வைக்கிறோம், நல்ல ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் வைக்கிறோம் அப்படின்னா மினிமம் ஒரு 3 to 6 மந்த்லேயே நம்ம ப்ராஃபிட் எடுத்துடலாம். இல்லை நம்ம கொஞ்சம் உள்ள இருக்கு, ஓன் ஷாப் தான் இருக்கு, நான் இங்கே தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 9 மந்த் டைம். ட்ரைனிங் மட்டும் கொடுப்பீங்களா இல்லை வந்து நமக்கு ஸ்டாஃப் தேவைப்படுது அப்படின்னா ஸ்டாஃப் உங்களால ப்ரொவைட் பண்ண? ஸ்டாஃப் வந்து நம்ம சைட்ல இருந்து நீங்க ரெக்கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என் சைட்ல இருந்து கம்ப்ளீட் ட்ரைனிங்கா இருக்கட்டும், அவருக்கான யூனிஃபார்ம்ஸ், அவருக்கான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ், இது எல்லாமே என் பிராண்ட் சைட்ல இருந்து. இப்போ ட்ரைனிங் ஒன் டைம் மட்டும் தான் கொடுப்பீங்களா இல்லை வந்து மல்டிபிள் டைம்ஸ் கொடுப்பீங்களா? இல்லை சார், ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஒரு ட்ரைனிங் கொடுப்போம் சார். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு மேன் பவர் எடுக்கிறீங்க, அவங்க கொஞ்ச நாள் கடையில இருந்து போயிட்டாங்க, இப்போ நியூவா வேற ஏதாவது பர்சன் எடுக்கிறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா ட்ரைனிங் கொடுக்கலாம் நம்ம. அப்படி இல்லை மார்க்கெட்ல நியூவா ஏதாவது மெனூஸ் வருது, ஸோ அதை நம்ம ஆட் ஆன் பண்ணி பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கான ட்ரைனிங்ஸோ அதுக்கான சப்போர்ட் அண்ட் சர்வீஸ் ரா மெட்டீரியல் பிராண்ட்ஸ் இருந்து. இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல எத்தனை அவுட்லெட்ஸ் இருக்கு சார்? அது ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் ஒரு 40+ அவுட்லெட்ஸ் இருக்கு. இப்போ உங்களுடைய பிரான்ச்சைசில ஸோ நீங்க சொல்ற அந்த மெனு மட்டும் தான் இருக்கணுமா இல்ல வேற ஏதாவது மெனு கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கலாமா? இல்ல சார், நம்மளோட வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ட்ரெடிஷனல் பேஸ்ட் மெனுஸா போயிட்டு இருக்கும். ஸோ ட்ரெடிஷனலா இல்ல நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி பண்ண போறீங்க அப்படின்னா தாராளமா நீங்க பண்ணலாம். வெளியே இருந்து ப்ராடக்ட் வாங்கி விற்கிறீங்க அப்படின்னா ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் உள்ள ப்ராடக்டா நீங்க வாங்கி விற்கிறீங்க அப்படின்னா அது பிராண்ட்க்கும் ஒரு வெயிட்டேஜா இருக்கும், உங்களுக்கும் சேஃப் அண்ட் செக்யூர்டா. இப்போ வந்து புதுசா ஒருத்தர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படின்னா ஸோ அவருக்கு எந்த நாளைக்குமே இல்ல, ஜஸ்ட் ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ அவரை நீங்க வந்து எப்படி எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்க? எவ்வளோ உங்க சைட்ல இருந்து எந்த அளவுக்கு அவருக்கு சப்போர்ட் இருக்கும்? சார் கம்ப்ளீட் சப்போர்ட்டே என் சைட்ல தான் பண்ண போறோம். ஏன்னா இப்போ ஒரு புதுசா ஒருத்தர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா ஒரு நல்ல லொகேஷன்ல ஒரு கடை மட்டும் தான் பாக்குற மாதிரி. ஏன்னா அவர் கடை பார்த்து கொடுத்தாலுமே என் சைட்ல பிசினஸ் சூட்டபிளா இருக்குமா, அங்க வச்சா ப்ராஃபிட்டபிளா இருக்குமான்னு சொல்லிட்டு சைட்டை வந்து அனலைஸ் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ அதனால நல்ல ப்ராஃபிட்டபிளா தான் இருக்கும் பிசினஸ். ஸோ அவர் சைடில் கடை கொடுப்பாரு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாரு, ஒர்க் பண்ணுறதுக்கான மேன் பவர், டேபிள் அண்ட் சேர்ஸ், இது மட்டும் தான் அவரோட ஸ்கோப்பாக இருக்க. மற்றபடி எல்லா செட்டப்பும் கம்ப்ளீட்டாக நான் தான் பண்ணி கொடுப்பேன். இப்போ வந்து அப்ராக்சிமேட்டா ஒருத்தருக்கு வந்து மந்த்லி எவ்வளோ ப்ராஃபிட் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இந்த பிராண்ட்ல வந்து கிடைக்கும்? சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்ல சொன்ன போது 2 டைப் ஆஃப் மெனூஸ் இருக்கு. கடையில் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியா இருக்கும், இந்த பேக்கிங்ல இருக்கும். எண்ட் ஆஃப் த டேவோ இல்லை எண்ட் ஆஃப் த மந்தோ வந்து பார்த்தீங்கன்னா பர் டேவோ பர் மந்த் சேல்ஸ்ல இருந்து நம்மளுக்கு 25 to 30% ஷுவரா வந்து மார்ஜின் இருக்கும், எல்லா எக்ஸ்பென்ஸுமே போகும். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார்.